Counseling played a big part. பட் என்கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பெரிய படிப்பு படித்தேன், ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்டாக இருந்தேன், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்போ நான் எனக்காக நான் நிற்கலைன்னா அப்போ எப்போ காமன் திங்ஸ் எதுவும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் ரெடி இல்லை, ஒரு பர்சன்டேஜ் ஏழு பேர் தான் மேரேஜ். அப்போ லவ் மேரேஜ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு மேரேஜ். ஆரம்பத்தில் லைஃப் நல்லா தான் போச்சு. ஆனால் போக போகத்தான் வீட்டு தேவை மட்டும்தான் போச்சு. ஒரு அந்யோன்யமோ அன்போ கிடையாது. இதை புரிஞ்சது கல்யாணம் பண்ண 5 வருஷத்துல இல்லை, இப்போ 2015 எனக்கு குழந்தை வேணும், அது மட்டும் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த டைம் ரெடி இல்லை, ஆனால் நான் வெயிட் பண்ணேன். அவளுக்காக, எங்கள் குழந்தைக்காக. ஆனால் எத்தனை நாள் அவன் காட்டுற அந்த அக்கறை இப்போ டார்ச்சர் தெரியாத போது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியது. பட் டிவோர்ஸ் இட்ஸ் பிக் டீலிங் ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி கஷ்டத்தினால டிவோர்ஸே பண்ணேன். ஆஃப்டர் டிவோர்ஸ் இட் வாஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். எப்போவாச்சும் ஃபெயில் ஆக போகிறது ஒரு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். என் மொத்த மேரேஜ் லைஃப்லையும் அதை தான் நம்ம இது பண்ணிக்கலாம். அது பெட்டர் ஆஃப் தானே. ஆனால் அவங்க ஃபேமிலி ஒட்டி என் ஃபேமிலி கம்மியாக எப்படி? அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். During my divorce, after my divorce, he was there the whole time. ஆனால் இந்த neighbors, relatives, நான் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரும்போது கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்துருக்கு, ஏதோ விசேஷமா, பிரச்சனையா? நாட் அவுட் ஆஃப் கேர். இட்ஸ் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஜஸ்ட் ஃபார் gossip. நான் கல்யாணம் அப்புறமா மொத்தமாக அவன்கிட்ட தான் போயிருக்கணும், புகுந்து விடுகிற பெயர்ல. ஆனா அவனுக்கு என் வீட்டில் வந்திருக்கிறதுக்கு டைமே இருக்காது. முடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் 30 வயசா இருந்தேன்னா 60 வயசா இருந்தேன். ஏன் செஞ்சுக்கிட்டு வரணும்? அதனால தான் நான் டிவோர்ஸ்னு முடிவேன். எல்லாருக்கும் லைஃப்பில் ஆசை பிடிச்சது ஒன்று இருக்குல்ல, எனக்கு என் குழந்தை தான். புதுசாக நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதுக்கு அவன் சப்போர்ட்டிவாக இருந்ததே இல்லை. அதான் நான் டைவர்ஸ்னு முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. I used to avoid going out. There were other questions. And then I suddenly realized I don't have to answer these questions. அப்போ நான் decide பண்ணேன். I'm going to live my life. And hence, I just started my life. Divorce. It's not a criminal offense or a உலக அதிசயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோன்னு மேரேஜ்ன்ற கமிட்மெண்ட்குள்ளே வராங்க. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ டோன்ட் ரியாக்ட் மச். ஒவ்வொரு டிவோர்ஸ்க்கு பின்னாடியும் வெவ்வேறு வழி இருக்கும். சில காரணங்களை ஷேர் பண்ண முடியும், சிலது முடியாது. அவங்களே உடஞ்சு போய் தான் வெளியே வராங்க. ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட்ஸ், கோவமோ சிம்பத்தியோ இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாலே போதும். தே கேன் லீட் தேர் லைஃப். பிகாஸ் எங்களுக்கு பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் வேறு சில விஷயங்களும் இருக்கு. தேர் ஆர் அன்ஹாப்பிலி டுகெதர், அன்ஹாப்பிலி டிவர்ஸ்ட். உறவில் தவறில்லை, கொள்ளும் உணர்வில் பிழை இல்லை. வாசல் வரையில் வருவார், இறுதி வாழ்வில் யார் நிலைப்பார்? தேங்க்யூ. லைட்ஸ் ஆன். கோவத்தில் வர கான்டென்ட்ல ஒரு தெளிவு தெரியுது. அண்ட் வியூஸ் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நல்லதுக்காக தானே பண்ணியிருக்கோம். ஸோ குட். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரெண்ட் ஆகிறத விட பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி 4 பேர் ஹோம் பேஜில் வந்தாலே போதும் தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐ திங்க் யூ ஹவ் ரீபில்ட் யுவர் செல்ஃப். டீ? ஒவ்வொரு டிவோர்ஸ்க்கு பின்னாடியும் வெவ்வேறு வழி இருக்கும்.
அக்கா அக்கா எழுந்திருக்கா. அக்கா அக்கா அப்பா லைனில் இருக்கார், எழுந்திருக்கா. அக்கா அப்பா லைனில் இருக்கார். ஹலோ. பா அகிலா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்டா தங்கம். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? ஆ, நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்க. இப்போதான் அந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப நல்லா பேசியிருந்தடா. ஏமா, உனக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்திருக்கு. நான் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கல. என்ன மன்னிச்சிடலாம். ஒரு வார்த்தை பொறுமையா கேட்டிருந்துருக்கலாம். தங்கம், வர சண்டே தம்பி நீயும் வீட்டுக்கு வரீங்களா? பார்க்கணும் போல இருக்குடா. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, அப்பா பேசிட்டாரு உங்ககிட்ட.